விஜயகோபால் சொல்லுங்க, ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுவதற்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது குறித்து திருச்சி மாவட்ட மக்கள் வெளிப்படுத்தக்கூடிய மனநிலை என்னவாக இருக்கிறது? விஜயகோபால். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை பெரிய சூரிய ஜல்லிக்கட்டு என்பது உலக பிரசித்தி பெற்றது. இங்கு கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாக இங்குள்ள மாரியம்மன் மற்றும் சங்கிலியாண்டவர் கோயில் தை 2ஆம் தேதி அன்று பொங்கல் வைத்து இங்கு ஜல்லிக்கட்டு வேடிக்கை நடப்பது வழக்கம். கிட்டத்தட்ட இங்கு 500க்கும் மேற்பட்ட மாடுகள் அவிழ்க்கப்பட்டு பல்வேறு நிபந்தனைகள், அதாவது உச்சநீதிமன்றம் தடை விதித்து அதன் பிறகு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டும் கடைசி வரை போராடி இவர்கள் ஜல்லிக்கட்டு நடத்தி கொண்டிருந்தார்கள். கடைசியாக இறுதியாக ஜல்லிக்கட்டு நடத்தவில்லை என்பதற்காக கருப்பு கொடியெல்லாம் ஏற்றி பல்வேறு கட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வந்தனர். இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் விதிக்கப்பட்டுள்ள இந்த இடைக்கால தடை என்பது இவர்களுக்கு பேர் அதிர்ச்சியாக அமைந்துள்ளது என்று சொல்லலாம். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக சூரியூரை சேர்ந்த முத்துக்குமார் நம்ம அருகில் இருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம். சார், இப்ப வணக்கம். இப்ப தை 2ஆம் தேதி உங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படிங்கிற நிலையில எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்ப உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து? உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்கிறது நெஞ்சில ஈட்டி பாயிற மாதிரி இருக்கு. இந்த தடை தேவையில்லை. தமிழனோட வீரம் காக்கப்பட வேண்டும், மானம் காக்கப்பட வேண்டும். தமிழனோட அடையாளம் கிட்டத்தட்ட முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, புறநராற்றுப்படை, சங்க இலக்கியம் 8 தொகை 10 பாட்டு. இந்த சங்க இலக்கியத்திலிருந்து முல்லைப்பாட்டில் உள்ள மக்கள் முல்லைப்பாட்டில் சொல்லியிருக்காங்க, முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரையில சொல்லியிருக்காங்க. ஏறு தழுவுதல்ங்கிற நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு காலம் தொட்டு நடத்திட்டு வர்றாங்க. ஆனா தற்போது மத்திய அரசு அனுமதி அளித்தது மகிழ்ச்சியா இருந்தது. தற்போது இடைக்கால தடை விதித்திருப்பது உச்சநீதிமன்ற தடை விதித்தது மிகவும் மோசமான ஒரு தீர்ப்பாகவே நாங்க கருதுறோம். நீங்க பார்க்கலாம், பின்னாடி எல்லாமே தயாராக இருக்கும். நாங்க போன வருஷம் நடத்த முடியல, அதனால ரொம்ப வருத்தத்தில் இருந்தோம். ஆனா நீதிமன்றம் மக்களுக்காக தான் சட்டமன்றம், மக்களுக்காக தான் பாராளுமன்றம். இந்த மக்களோட உணர்வை மதிப்பளித்து எங்க தமிழரோட மானம் வீரம் காப்பாற்றப்பட வேண்டும்னா ஜல்லிக்கட்டு மீண்டும் நடக்கணும். ஏற்கனவே 250 காளைகள் எங்க ஊர்ல இருந்தது. 250ல இப்ப பாக்கி இருக்கிறது 50 தான். 200 மாடு அடிமாட்டுக்கு புரோக்கர் ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டான் ஜல்லிக்கட்டு நடத்துறோன்னு. ஆனா இந்த தடவையும் இதுதான், இந்த 50 மாடு இருக்காது. காளைகளோட இனமே அழிஞ்சு போயிடும். தயவு செய்து இந்த தமிழக அரசும் மத்திய அரசும் அவசர சட்டம் போட்டு எங்க ஜல்லிக்கட்டை நடத்தி கொடுக்குமாறு விரும்பி கேட்டுக் கொள்கிறோம். அதாவது இந்த மக்களுடைய கோரிக்கை என்னவென்றால், உடனடியாக தமிழக அரசு ஒரு அவசர சட்டத்தை நிறைவேற்றி ஜல்லிக்கட்டை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதே ஒரு கோரிக்கையாக இருக்கிறது.